ஹாய் காய்ஸ், இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 200 கிராம் அளவு உளுந்து, 50 கிராம் அளவு வெள்ளை எள்ளு, எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 25 கிராம் வரமிளகா, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், பூண்டு, இது தோலோடவே இருக்கட்டும். ஒரு கடாயில் நம்ம உளுந்தை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல கோல்டன் ப்ரௌனாக இது வறுத்துக்கணும். இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பூண்டை தோலோடே சேர்த்து நீங்கள் வறுத்துக்கோங்க. வரமிளகாயையும் நல்லா போட்டு வறுத்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்கிற எள்ளையும் இது கூட போட்டு வறுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற பெருங்காயத்தூளை அந்த சட்டியோட ஹீட்டில் போட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவு. அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் நம்ம வறுத்தாச்சு. எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி ஆற வச்சுக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா கூட குறைச்சி போட்டுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். டேஸ்டியான இட்லி பொடி நம்ம வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.